இப்போ நம்ம யூடியூப் ஸ்டுடியோ போய்ட்டு நம்மளோட ப்ரொஃபைல் உள்ள போனோம். ப்ரொஃபைல் உள்ள போனோம் அப்படின்னா செட்டிங்ஸ் உள்ள புஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் இருக்க கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆல் கொடுங்க. இம்பார்ட்டண்ட் அப்படின்லாம் சொல்லி கொடுக்காதீங்க. ஜஸ்ட் ஹைலைட்ஸ்னால் ஒரு சில கமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். நம்ம வந்து ரொம்ப யூடியூப்பில் இல்லாத மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதில் ஆல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ரிவ்யூ, மேட் ஃபார் கிட்ஸ், நாட் மேட் ஃபார் கிட்ஸ். நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நோ ஐ ஆல்மோஸ்ட் நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வியூஸ் வந்துட்டு எல்லாருக்குமே போகும். ஒன்லி நாட் ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லி எல்லாருக்குமே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா எடிட் யார் பண்ணுற, யாரெல்லாம் எடிட் பண்ணலாம், யாரெல்லாம் வியூ பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மெயின் வந்துட்டு புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செட்டிங்ஸு. அதுக்கப்புறம் கிளிப்ஸ் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வேறு யாராச்சும் வீடியோ போட்டால் கூட அதை வந்து கிளிப்ஸ் எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமாக இந்த டீட்டெயிலாக ஆட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹோம் டேப் அது ஆனில் இருக்கணும். ஃபார் யூ ஆனில் இருக்கணும். மோர் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம். ஏன்னா மோர் செட்டிங்ஸில் தான் உங்களுக்கு தேவையான முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கும். அது எல்லாமே